எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் பான் எவ்வாறு செய்வது என்பதை தான் செய்து காட்டப் போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பிளேன் ஃப்ளோர் 700 கிராம். அதை ஒரு பாத்திரத்தில் எடுக்க வேணும். இதுக்கு தேவையான ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ள வேணும். சீனி 2 டேபிள் ஸ்பூன். சீனியும் மாவினுள் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். பட்டரையும் இந்த மாவினோடு சேர்த்துக்கொள்ள வேணும். இவ்வாறு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் கலந்து விட்டு கொள்ள வேணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அது ஒரு அளவான சூடாக இருக்க வேணும். 400 கிராம் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த தண்ணியை மாவிற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு நீங்கள் குழைத்தெடுக்க வேணும். அப்படியே தண்ணியை விடக்கூடாது. அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் அது கூழ் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த தண்ணியை விட்டு இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள வேணும். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்த பிறகு இது நன்றாக கலந்து விட்டு ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் உண்டான நீங்கள் இதை நன்றாக அடித்து குழைத்து கொள்ள வேணும். இவ்வாறு குழைச்சி நல்ல சொஃப்டாக வரும் வரைக்கும் நீங்கள் குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 15 நிமிஷம் இந்த மாக்கலவையை குழைச்செடுத்தேன். நன்றாக கையால் பிசைஞ்சு குழைக்க வேணும். இப்போ பாருங்கள், இந்த மாக்கலவையை எவ்வளவு சாஃப்டாக இருக்குண்டு. அதை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே அதில் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அதை அப்படியே உருட்டி எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு நீங்கள் அப்படியே மூடி வச்சுக்கொள்ள வேணும். ஒரு மணித்தியாலம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிங்களா அது அப்படியே டபுளாக வரும். பொங்கி டபுளாக வரும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பான் வேக வைக்கிறதுக்குரிய மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறேன். அதை இப்படி வச்ச பிறகு நீங்கள் ஆயில் இதுக்கு பூச வேணும். பூசினாத்தான் அது காயாமல் இருக்கும். ஆயில் பூசினதுக்கு பிறகு ஒரு பொலித்தீனால் கிளிங் ட்ராப்பால் மூடி அதை அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குண்டு. நான் வச்ச அந்த ஏனத்துக்கு மேலாலேயே வந்திருக்குது. அவ்வளவுக்கு பொங்கி இருக்குது. இப்போ இதை அப்படி எடுத்து அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சு எடுக்க வேணும். இப்படி எடுக்கும்போது நல்ல சாஃப்டாக இது இருக்கும். பாருங்கள், இப்படி அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு எடுக்க வேணும். இதை நான் 2 துண்டாக விட்டுவேன். இதை பான் வேக வைக்கிற ஒரு டின்னுக்குள்ளே தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம். அந்த டின்னுக்கு நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த மாக்கலவையை தூக்கி அந்த பாண்ட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறு வச்சுட்டு ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே நீங்கள் கிளிங் ட்ராப்பால் மூடி வச்சிங்களன்னு சொன்னால் இந்த பான் அது இன்னும் டபுளாக வரும். டபுளாக வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை எடுத்து வேக வச்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துட்டேன். எவ்வளவோ அழகாக இந்த பான் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டும். இங்கே பாருங்கள், பானை நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் 2 பான் செய்து நான் ஒண்டை வட்டி சாப்பிட்டு பார்த்து நான் மிகவும் சுவையாக இருந்தது. நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த பானை எப்படி இருக்குண்டு. இது மாதிரி பானை
நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.